நம்ம ரூம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். ஓகேவா? ஆஹா தளபதி தளபதி வெல்கம் டு எம்என் வினோ விலாக்ஸ் மக்களே. இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். அன்றைக்கி சமைச்சது போல் இன்றைக்கி சமைக்க போகிறோம். பட் மாஸ்டர் இன்னும் வரல. மாஸ்டர் வர கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ஆல்ரெடி சிக்கன் கட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். மாஸ்டர் ஆல்ரெடி வந்துட்டார். வந்து வீடியோ எடுக்கிறப்பயே வந்துட்டார். வந்தோடனே கேட்டார், எல்லாம் அரிஞ்சு பிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டுன்னு. இல்லைன்னு சொன்னோன்னா சரியந்திர கண்டாயிட்டாப்ல. ஏன்னா அவர் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அங்கே அருபா வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ தான் வந்திருக்கார். 11 மணிக்கு 12 மணிக்கு ரிட்டன் ஆகணும் திரும்ப அவர். ஏன்னா அங்கே ஆள் கிடையாது. அதனால் சீக்கிரம் ஒரு பிரியாணி சமைச்சு முடிச்சுட்டு போகணும். நான் எங்கே வந்தேன்னா கச்சரா ட்ரம்மில் கச்சரா போட்டு வந்தேன். போட்டாச்சு. நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. மாஸ்டர் ரெடி. மாஸ்டர் வேறு யாரும் இல்லை, எங்கள் மாம்சு தான். இங்கே ஏன் எல்லோரும் சொட்டு போட்டு நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த அளவு குளிர். எல்லோரும் வெயிலை இப்போ எதிர்பார்க்குறோம். அதாவது இப்போ வெயில் எதிர்பார்க்குறோம். இன்னும் ஒரு 4 மாதம் அப்புறம் பாருங்கள் ஏண்டா இந்த வெயில் அடிக்குதுன்னு எல்லோரும் நினைப்பாங்க. இங்கேவே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். கிச்சன்லலாம் எப்படா சமைச்சிட்டு ஓடுவோம் ரூமுக்கு அப்படின்னு இருக்கோம். தலைவர் ரொம்ப பண்ணுறான். இவன் யூபி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபுல்லாக அதெல்லாம் போட்டு ரெடியாக நிற்கிறான். கேபனார பர்கர் பர்கர் பாய் பர்கர் பார்த்துங்க. யூபி வேலை பர்கர்லாம் சொல்கிறா, எல்லாம் சும்மா நம்பாதீங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஆம்லேட்டு போல் போட்டு அது மேலே ப்ரெட்டை வச்சுருக்கோம். என்னப்பா ஆரம்பிக்கலாமா? ஒரு வழியாக மாஸ்டர் வந்துட்டார்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மாஸ்டர்னா அப்படி தான் இருக்கணும். வந்தோடனே சம்பவம் நெய் இல்லை. நெய் இன்னொருத்தவங்க வாங்கிட்டு அதுவும் பத்தாமல் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்க பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ எது பண்ணாலும் ஏதாவது ஒரு மெட்டீரியல் குறைஞ்சிருது. கடப்பா 2 வந்து குத்துங்க. முன்னாடியே அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அவன்கிட்ட வாங்கினப்போ ஃபுல்லாக ஆகணும். ஃபுல்லாலாம் கிடையாது, ரொம்ப இந்த அளவுக்கு வாங்கணும். இப்போ கொடுக்கலாமா வேணாமான்னு இருக்கும். கொடுத்து பார்க்கணும். ஆளை காணும், அப்போ கொடுக்க வேணாம். நாங்கள் ஃபஸ்ட்டு விளாக் வீடியோ ஆரம்பிச்சது பிரியாணி நிலவரத்தில் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே போல் இந்த பிரியாணி வீடியோ வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. வெங்காயம் 10வது நிமிஷமே இருந்தேன். போன வாட்டி போட்டு என்னது மிக்ஸ் பிரியாணி. மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாங்க, என்னடா அதே வீடியோ எடுத்து போடுறீங்களா அப்படின்ட்டு. பாட்டி இப்படியா மசாலா ஃபஸ்ட்டே போட்டீங்க? டிஃப்ரெண்டாக போட்டால் இது டிஃப்ரெண்டாக பார்த்தீங்களா? இதுக்கு தான் மாஸ்டர்னு பேர் வாங்குறது. நம்மளாம் சாம்பார் வைக்கிறது பெரும்பாடாக இருக்குது. ஆச்சி பிரியாணி மசாலா நம்ம ஊர் மசாலா மக்களே. நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பிரியாணி மசாலா இங்கேயோட நம்ம ஊர் மசாலா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மஞ்சத்தூள், காஷ்மீர் 3 நினைச்சிடாதீங்க. காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்து கிடைக்கும். கொஞ்சமாக குழம்புத்தூள். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு மக்களே, என்னன்னு தெரியல, பார்ப்போம். எங்களோட கேமராமேன் வேறு ஊரில் இருக்காப்புல. அவர் எப்போ வருவார்னு வேறு தெரியல. அவர் வந்தால் தான் எங்களுக்கு ஆமாம் சம்பவமாக நடக்கும். வெறும்
மேபி இந்த மாதம் லாஸ்ட்டில் வருவாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அடுத்த மாதம் எடுத்துருவாங்களா? அடுத்த மாதத்துக்குள்ளார அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள வந்துடுவாங்க. சிக்கன் மசாலா இருக்கா? இங்கே இருக்கும். குண்டா என் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது போட்டிங்களா ஜிஞ்சர் பேஸ்ட்டு? அது இஞ்சி, வாட்டகருவாட் 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 வாட்டகருவாட். ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? கமெண்ட் பண்ணேன். ஃப்ளாஷ் போட்டுக்கலாம்ல. இது கொஞ்சம் இருட்டானா தான் அடிக்குது. வேற லெவலில் இருக்குல்ல. எல்லாரும் நல்லா இருக்கு. ஊரில் போயிட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹோட்டல் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஒரு மாஸ்டர். இவ்வளோ திறமையை உங்களுக்குள்ளார வச்சுக்கிட்டு அப்படியா நம்மளை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. இது என்னத்துக்கு? இது சுடு தண்ணி. இது நம்ம பச்சை தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்க, அது டேஸ்ட்டு அந்த அளவுக்கு தராது. நல்லா ஹீட் பண்ணி ஊற்றினா நமக்கு டைமும் குறையும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அருபாவு என்னைக்கு வருவார்? ஒரு நாளைக்கு நைட்டு வந்துட்டு போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு ஸ்டாண்டு வச்சு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ வருது. சம்பளம் வந்துருச்சாங்க. சம்பளம் எங்கே வந்து கேட்க தானே போகிறோம். கேட்கறதுக்கு சம்பளம் வந்தா என்ன வராட்டி என்ன? இன்னும் 4 மாதத்துக்கு அப்புறம் வெயில் ஆரம்பிச்சிருமா? ஆமாம், அதுக்கப்புறம் இங்கே சமைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் முடியாது. இல்லை கொட்டை வரைக்கும் மேலே கட்டை பறக்குதுங்கிற போல தான். நிற்க விட முடியாதுங்க. என்ன சொட்டு அப்பெல்லாம் சட்டையே இல்லாமல் நின்னா போதும் அப்படின்ட்டு இருக்கும். துபாயை 2 விஷயத்தில் அடிச்சுக்க முடியாது. ஒன்று வந்துட்டு குளிர், ஒன்று வந்துட்டு வெயில். இந்த ரெண்டுமே தாங்க முடியாது. இப்போ மழை எதில் கொண்டு சேர்த்தீங்க? மழையே வராது. மழை வந்துட்டு வந்தால் 2 நாள் 3 நாள் வரும், அவ்வளோதான். 2 நாள் 3 நாளைக்கு ஃபுல்லாக தண்ணி நின்றுடுது. ஆமாம். தயிர் பச்சடிக்கு நம்ம லைட்டாக தனியாக வெட்டியாச்சு. கொஞ்சோட தயிர் ஆட் பண்ணிப்போம். இந்த வாட்டி டைம் எங்களுக்கு இல்லைங்கிற வாசி, எனக்கு இல்லை, மாம்சுக்கு இல்லைங்கிற வாசி, எல்லாத்தையும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சீக்கிரம் போகணும். நான் எனக்கு அர்ஜென்ட்டாக வெளில ஒரு ஒர்க் இருக்குது, அதனால் எனக்கு சீக்கிரம் சமைச்சிட்டேன்னா குழம்பிடலாம். இப்போ எத்தனை டம்ளர் மாம்சு ஊற்றுவீங்க? ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு 2 டம்ளரு. ஒரு கிளாஸுக்கா? ஒரு டம்ளர் இந்த டம்ளரால் ஒரு எந்த டம்ளரை நீங்கள் அளக்குறீங்களோ அந்த டம்ளரால் வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணுமா? இப்போ பேசிக்கிட்டே இப்போ நான் எத்தனை டம்ளர் ஊற்றுறேன்னு எனக்கு 2 3 4 கேட்போம். What is I'm saying? காக்கா கருப்பு பேட்டா செருப்பு சார்பா இருடா ஹாய் சொல்கிறாங்க. புரியாது மாங்கா புளிக்கும் மாம்பழம் இனிக்கும் இதுதான் வாழ்க்கை. நெக்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் போதும். மூடி வச்சு இதுதான் நாங்கள் இருக்கிற ரூம். மக்களே வாங்க, நம்ம ரூம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். ஓகேவா? ஆஹா தளபதி
ஃப்ரைடேனா நான் பைபிளில் தான் இருக்கும் எப்பொழுதுமே. அதுதான் எங்களுக்கு ஃப்ரைடே. நம்ம ஊரில் எப்படி சண்டே அதே போல எங்களுக்கு ஃப்ரைடே. இப்போ அரிசியும் தண்ணியும் சேம் லெவலில் ஆயிடுச்சு. வாழையெல்லாம் இங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எங்கள் ஓனர் வீட்டில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஓனர் ஒரு பெரிய கார்டனே வச்சுருக்காப்புல. ஓகே, பிரியாணி ரெடி. இல்லை தளபதி வாட்டு முடியலையா? அது சரி. ஒரு வழியா ஃபைனல் டச் முடிஞ்சிருச்சு மக்களே. செம்மையா பிரியாணி வந்திருக்கு. நீங்களே இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இது எனக்குள்ளது. மாம்ஸ் இப்போ நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, நான் இந்த வீடியோ எடுக்காததுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். மாம்ஸ் ஆல்ரெடி ரொம்ப லேட் இன்னைக்கு. அது அவருக்கே தெரியாது, சர்ப்ரைஸ். வீடியோ பார்த்தா தான் அவருக்கும் தெரியும். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா?